ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான சம்பவம் நமக்கு எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துல இருந்து தாங்க வந்திருக்கு. இந்த நிகழ்வுல அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சுடுகாட்டுல வேலை செய்யற அந்த வெட்டியான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவருக்கே நடந்த ஒரு திகிலான ஒரு அமானுஷ சம்பவம். பொதுவா நம்ம அந்த சுடுகாட்டு பாதையில போனா பயம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சுடுகாட்டிலேயே சிலர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பயம் அந்த திகிலான சம்பவம் நடந்தா எப்படி இருக்கும், அதை தான் இன்னைக்கான நிகழ்வுல பார்க்க போறோம். இந்த நிகழ்வு எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஹாரரான த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கடந்த சில நாளா இந்த புயல் காரணமா இன்னமுமே எங்க ஊர் சைடுலாம் மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு. நிறையவே இடங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்குங்க. இந்த மழை காரணமா, மண் சரிவு காரணமா நிறைய பாதிப்புகளை ஏற்பட்டு இருக்கு. நம்மளோட வியூவர்ஸ் எல்லாம் சேஃப்டியா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இனியும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு நானும் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கான சம்பவத்துக்குள்ள போகலாம். இன்னைக்கான நிகழ்வு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கரூர் மாவட்டத்துல இருந்து தாங்க வந்திருக்கு. கரூர் மாவட்டத்திலேயே கொஞ்சம் அவுட்டர் பகுதியான ஒரு கிராமம் மாதிரியான இடத்துலதான் இந்த குப்புசாமி அப்படின்றவங்க இந்த சுடுகாட்டுல வந்து வெட்டியானா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. குப்புசாமி அப்படின்றவங்க இந்த சுடுகாட்டுல வேலைக்கு சேர்ற காலகட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா 1995. அது வரைக்குமே அவங்க அப்பா தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போதான் இவர் வந்து அந்த வேலையை கையில எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் இவரோட வாழ்க்கையில திகிலான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. என்னன்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1995 தானே குப்புசாமி அப்படின்றவங்க அந்த வேலைக்கு சேர்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி குப்புசாமின்றவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுங்க. இவங்க வந்து தனி வீடா தான் எடுத்து குடும்பம் நடத்திட்டு இருந்துட்டு இருக்காங்க. அதே போல குப்புசாமியோட அம்மா, அப்பா, இந்த குப்புசாமின்றவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காரு. இவங்க 3 பேரும் தனியான வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாத டைம்ல தான் சரி அப்பாவால முடியாது, இனிமே நம்ம தான் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு அந்த வேலையை கையில எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் அப்போதான் புதுசு இருந்தாலும் அவங்க அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதெல்லாம் அப்பப்போ இவர் அந்த சுடுகாட்டுல போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால இவருக்கு பெருசா பயம்லாம் எதுவுமே இல்லாம நார்மலாவே இவர் போயிட்டு அந்த வேலையில சேர்றாரு. ஒரு 3-4 நாள் வரைக்கும் எந்த ஒரு பயமுமே இல்லாம அவரோட நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊரை சேர்ந்தவங்களே ஒரு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலதான் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சடலத்தை எடுத்துட்டு வராங்க அந்த சுடுகாட்டுக்கு. எப்பவுமே யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா முன்கூட்டியே இந்த குப்புசாமிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு சடலம் வருது, அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அன்னைக்கு திடீர்னு திடுதிப்புன்னு சொல்லாமலே ஒரு 6 மணிக்கு மேல அந்த சடலம் வந்து சுடுகாட்டுக்கே எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், இவரும் இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கிளம்ப முடியாது இல்லையா. அதனால அதுக்கப்புறமா அந்த எரி ஊட்டுறதுக்கான அந்த விறகுலாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சடலத்தை எடுத்து மேலே வச்சுட்டு இந்த மாதிரி அந்த பணத்தை வந்து அந்த சடலத்தை வந்து எரிக்கிறதுக்கே ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஒரு 8 மணி 8:30 பக்கமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அது முழு உடலுமே எரிஞ்சு அதுக்கப்புறமா தான் இவர் வந்து வீட்டுக்கு போகணும். அதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி 1:30 மணி பக்கமா ஆயிடுச்சு. அப்போ இவர் நல்லாவே எரி விட்டுட்டு இருக்கும்போது சுத்தி வந்து அந்த இதெல்லாம் தள்ளி விட்டு எரி விடணும் இல்லையா. அந்த மாதிரி எரி விட்டுட்டு அந்த எரிமேடையில இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 5-6 அடி டிஸ்டன்ஸ்ல இவர் கீழே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போதான் இவருக்கு ஒரு பயங்கரமான காட்சி. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரு அங்க நிக்கிற இடத்துல இருந்து இந்த பாடமாத்தின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இடம் நல்லாவே தெரியும். அந்த இடத்துக்கு நேரா அந்த கம்பத்து லைட்ல நல்லாவே வெளிச்சம் எரிஞ்சிட்டு இருக்குங்க. அப்போதான் இவர் யதார்த்தமா அந்த பக்கம் பார்க்கும்போது யாரோ அங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி பாக்குறாரு. இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, சரி ஓகே நம்ம கரெக்டா அந்த சடலத்தை வந்து எரிக்கிறோமா, ப்ராப்பரா எல்லாமே முடியுது அப்படின்னு பாக்குறதுக்காக தான் யாரோ நிக்கிறாங்க, யாராவது அந்த சடலத்தோட ரிலேட்டிவா இருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இவர் அந்த சடலத்தெல்லாம் எரிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் பார்க்கும்போது அந்த இடத்துலயே தான் அவர் நின்றுட்டே இருந்திருக்காரு. ஒரு ஆண்
நல்லாவே ஒரு கம்பீரமான ஆண் அங்க நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு யாரா இருக்கும் இங்கே நின்றுட்டு இருக்காரு பண்றாருன்னா அப்படியே மெதுவா அந்த எரிமேடையில இருந்து இறங்கி போயிட்டு கொஞ்சம் தூரத்துல அந்த பாடம் மாத்திக்கிட்டு பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது இவரு மிரண்டே போயிட்டாருங்க. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது யாரோ நிக்கிற மாதிரி கருப்பா தான் தெரிஞ்சிருக்கு. பக்கத்துல போய் பார்க்கும்போதும் ஃபுல்லா பிளாக்காவே இருந்திருக்கு. என்னடா நமக்கு தான் சரியா தெரியலையே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நெருங்கி போயிட்டு ஏங்க ஏங்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டே அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே போறாரு. அப்பவும் அந்தாண்ட இருந்து எந்த ஒரு குரலுமே வரல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த காலு கை இதெல்லாம் அப்படியே மறையிற மாதிரி அந்த குப்புசாமி பார்த்திருக்காரு. பார்த்தவரு அப்படியே அள்ளு விட்டுருச்சுங்க. என்னடா இது அப்படின்னு அப்படியே இவர் கண் முன்னாடியே எல்லாமே கரைஞ்சு போற மாதிரி பார்த்தவருக்கு அப்படியே கை காலெல்லாம் ஆட்டம் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்க நிக்கவே கூடாது அப்படின்னு மறுபடியும் இந்த சுடுகாட்டை நோக்கி ஓடுறதா வீட்டை நோக்கி ஓடுறதான்னு இவருக்கு ஒண்ணுமே புரியாம நேரா வீட்டுக்கே ஓடிடுறாருங்க. ஓடுனவரு அதுக்கப்புறம் அந்த சடலத்தை வேற அப்படியே விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு இவரு என்ன பண்றாருன்னா நேரா அவங்க அப்பா வீட்டுக்கு போறாரு. போயிட்டு அப்பா இந்த மாதிரி ஒரு சடலம் எரிஞ்சிட்டு இருந்துச்சுப்பா, நான் பாதியிலே வந்துட்டேன், நீங்களும் வாங்கப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னப்பா சொல்ற, எனக்கு வேற உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு தானே நான் இந்த வேலைக்கு உடனே அனுப்பினேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு வாங்க வாங்க அப்படின்னு கையோட கூட்டிட்டு வராரு. வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் அந்த ஃபுல் சடலமும் எரிஞ்சு முடிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறமா சரி இப்ப வீட்டுக்கு போலாம்ப்பா அப்படின்னு அந்த ப்ராசஸ்லாம் அவங்க என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. டைம் பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி பக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அப்படியே மெதுவா இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போதும் இவங்களுக்கு பின்னாடி குப்புசாமிக்கு யாரோ நடந்து வர மாதிரி தெரிஞ்சிருக்கு. என்னடா அப்படின்னு மெதுவா திரும்பி பாக்குறாரு. இவங்க அப்பாவோட கை பிடிச்சிட்டே தான் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்பவும் திரும்பி பார்த்தவருக்கு மறுபடியும் ஒரு பேரதிர்ச்சி. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நிழல் மாதிரியான அந்த கருப்பு உருவம் இவரை பின்தொடர்ந்து அப்படியே மெதுவா நடந்து வந்துட்டே இருக்கு. நல்லா அந்த கம்பத்து லைட்டு வெளிச்சம் பக்கம் நெருங்கி வந்த பிறகு ஊர் பக்கம் நெருங்கி வந்த பிறகு அப்படியே அந்த உருவம் அந்த பாடமாத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து அப்படியே மறைஞ்சு போயிருச்சு. அடுத்து என்ன நடக்குதுன்னு இவருக்கு புரியவே இல்லை. அன்னைக்கு நல்லாவே பயந்துட்டாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் குப்புசாமி கிட்ட அவங்க அப்பா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே அங்க அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு கை காலெல்லாம் கழுவிட்டு முடிஞ்சா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ள போகணும், போனதும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா படு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல அன்னைக்கு குப்புசாமியும் வீட்டுக்கு போறாரு. போன பிறகு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ள போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு மணி பாத்தீங்கன்னா 3 மணி பக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தூங்குனவர் காலையில எந்திரிச்சு அந்த சடலத்தை எடுத்துட்டு இருந்தாங்களே அவங்க ரிலேட்டிவ்ல அந்த சுடுகாட்டுக்கு வருவாங்க. அதனால இவர் மறுபடியும் ஒரு 6 மணி 6:30 எந்திரிச்சு அந்த சுடுகாட்டுக்கு போறாரு. போன பிறகு அந்த ரிலேட்டிவ்லாம் வந்து அந்த சடலத்தை எரிச்சதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. மறுபடியும் குப்புசாமி வீட்டுக்கு வரலான்னு வராரு. அப்படி வரும்போது பட்ட பகல்ல காலையில டைம்லயே இவருக்கு இன்னும் ஒரு பயங்கரமான காட்சி. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே இந்த சுடுகாட்டுல இருந்து இவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க, அந்த ரிலேட்டிவ் எல்லாருமே. ஆனா இந்த குப்புசாமிக்கு பின்னாடியே யாரோ வர மாதிரி இருந்திருக்கு. மெதுவா அப்படியே திரும்பி பாக்குறாரு, அங்க யாருமே கிடையாது. ஆனா இவருக்கு யாரோ பின்னாடி வர மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா மெதுவா வீட்டுக்கு போறாரு. முன்னாடி நாள் நைட்டே நல்லா தூங்காததுனால இவர் படுத்து தூங்குறாரு. சரி அடுத்து ஏதாவது சடலங்கள் இருந்துச்சு அப்படின்னா யாராவது இறந்துட்டாங்கன்னா நமக்கு சொல்லி விடுவாங்க, அதுக்கப்புறமா நம்ம போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே மெதுவா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறாரு. அப்படி தூங்கும்போது இவருக்கு ஒரு கனவு வருது. பட்ட பகல்ல இவர் காலையில டைம்ல தூங்கிட்டு இருக்கும் போதே ஒரு கனவு வருது. அது என்ன கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு இந்த சுடுகாட்டுல ஏதோ வேலையா இருக்கிறாரு. அப்போ கரெக்டா அந்த சுடுகாட்டுல இருந்து பார்த்தா அந்த பாடை மாற்றின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல யாரோ நிக்கிற மாதிரி முன்னாடி நாள் மாதிரியே பாக்குறாரு. பார்த்தவரு என்னடா இன்னைக்கும் அதே உருவம் அங்க நிக்குதே அப்படின்னு குழப்பமாவே பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே சல்லுன்னு மின்னல் வேகத்துல அப்படியே இவரை நோக்கி வர்ற மாதிரி வந்து அந்த சுடுகாட்டோட என்ட்ரன்ஸ்ல நின்றுட்டு இருக்கு. அப்போதான் அந்த முகத்தை வந்து நல்லாவே பாக்குறாரு அந்த குப்புசாமி. அப்படியே முன்னாடி நாள் அவர் எரிச்சார் பாத்தீங்களா, அந்த சடலத்தோட அதே முகம். அதுக்கப்புறமா அந்த குப்புசாமி அப்படின்றவங்க நல்லாவே அந்த உருவத்தை பார்த்துட்டே இருக்கிறாங்க. முன்னாடி நாள் மாதிரியே அந்த கை காலு அதுக்கப்புறமா முகம் அப்படியே மணல் மாதிரி கரைஞ்ச மாதிரி அப்படியே கரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா குப்புசாமி அப்படியே முன்னாடி நாள் மாதிரி பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு வராரு. பின்தொடர்ந்து இந்த உருவம் அப்படியே வர்ற மாதிரி பாக்குறாங்க வீட்டு வாசல் வரைக்கும்.
வந்த உருவம் உள்ள வர முடியல, வெளியவே நின்றுட்டு இருக்கிறத மாதிரி இவருக்கு ஒரு கனவு வருது. அப்படியே கனவு பார்த்தவரு ஆணு கத்தி எந்திரிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா என்னங்க ஆச்சு, ஏங்க இப்படி கத்துறீங்க அப்படின்னு அவங்க மனைவி கேட்கறாங்க. ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுந்து உக்காடுறாரு. அப்போதான் இவங்க வந்து அந்த காஃபி எல்லாம் கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. குடிச்சிட்டே இவருக்கு ஒரு யோசனை, எதுக்காக நம்மளை பின்தொடர்ந்து இந்த ஆன்மா வந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா இவருக்கு அன்னைக்கு வந்து ஈவினிங் அந்த சுடுகாட்டுல ஏதோ ஒரு வேலை வந்திருக்கு. அந்த வேலையை செஞ்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி ஆயிடுச்சு. அந்த நேரத்துக்கு இவர் அந்த சுடுகாட்டுல இருந்து மேலே ஏறி வர்றாரு. அந்த பாடை மாற்றுன்னு சொன்னால அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே அந்த லைட் வெளிச்சத்தை தாண்டி போகும்போது இவரோட கால் சந்துக்குள்ள ஏதோ ஒரு இது அப்படியே நெளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி பாக்குறாரு. என்னடா ஏதோ காலெல்லாம் நெளிகிற மாதிரி இருக்கே, ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு கீழே குனிஞ்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய பூனை ஒண்ணு இருந்திருக்கு. அந்த பூனை பார்த்ததும் ஹே சூ அப்படின்னு தட்டி விட்டுட்டு காலில் கொஞ்சம் எட்டி உதைச்ச மாதிரி உதைச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போனதும் அவங்க அப்பா சொன்ன மாதிரி கை காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் உள்ள போலான்னு பாக்குறாரு. அப்பவும் பின்னாடியே ஒரு பூனை, கருப்பான பூனை அப்படி வந்துட்டே இருந்திருக்கு. இவர் கை கால் கழுவிட்டு இருக்கிற அந்த இடத்துல கூட அந்த உருவம் அப்படியே அந்த பூனை அப்படியே நின்றுட்டே இருக்கு. இவரை பார்த்து அப்படியே கத்திக்கிட்டே இருக்கு. வித்தியாசமான முறையில அப்படியே கொஞ்சம் ஆக்ரோஷமா, அந்த பூனைக்கு சண்டை வந்தா எப்படி ஒரு மாதிரி பண்ணும், கத்தும், அதே மாதிரி இந்த குப்புசாமியை பார்த்து அந்த பூனை கத்திட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறமும் அவர் சும்மா விடலைங்க, கல்லை தூக்கி அடிச்சு அந்த பூனையை வந்து விரட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறமா கை காலெல்லாம் கழுவிட்டு உள்ள போறாரு. போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா படுத்து தூங்குறாரு. தூங்கின பிறகு இவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வருது. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 1 மணி பக்கம் ஆயிடுச்சு, நடுராத்திரி. அந்த நேரத்துக்கு இவர் மேல யாரோ உட்காந்துருக்க மாதிரி, கழுத்தை நெரிக்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆயிருக்கு. என்னடா அப்படின்னு நல்லா அப்படியே கண்ணை மெதுவா திறந்து பார்க்கலான்னாலும் கண்ணை திறக்க முடியலங்க. அதுக்கப்புறமா மெதுவா கஷ்டப்பட்டு அந்த கண்ணை திறந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வலிமையான ஒரு ஆள் அப்படியே இவர் மேலே ஏறி உக்காந்துட்டு கழுத்தை போட்டு பயங்கரமா அழுத்தி நெரிக்கிற மாதிரி பார்த்துருந்துருக்காரு. அப்படியே இவரால் கத்தவும் முடியல, இவருக்கு அந்த திடமான அந்த ஆளை வந்து தள்ளி விடவும் முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா ஒரு வழியா அந்த உருவத்தை வந்து கீழே தள்ளி விட்டுட்டு மெதுவா எந்திரிச்சு உக்காடுறாரு. உக்காந்த பிறகு டக்குன்னு அந்த லைட்டெல்லாம் எந்திரிச்சு போடலான்னு போட்ட பிறகுதான் இவருக்கு இன்னொரு பேரதிர்ச்சி. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட மனைவி தாங்க இவ்வளோ நேரமுமே இவங்களை போட்டு நல்லா பயங்கரமா அழுத்திட்டு இருந்திருக்கிறது. என்னடா இவ எதுக்குடா நம்மளை கொல்ல முயற்சி செய்யறா அப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா ஏமா என்னைய கழுத்து போட்டு நெரிக்கிற, என்னமாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பவும் அவங்க மனைவி வந்து எதுவுமே சொல்லலைங்க, அப்படியே அமைதியா படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி எதுவா இருந்தாலும் நம்ம காலையில கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு மெதுவா அப்படியே இவர் எந்திரிச்சு சாமி நீரெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது, 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது. இவங்க மனைவி வந்து குப்புசாமியோட மனைவி வந்து எந்திரிக்கவே இல்லை, நல்லா அப்படியே தூங்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா குப்புசாமி எந்திரிச்சு வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னடா இன்னும் இவ தூங்கிட்டே இருக்காளே அப்படின்னு போய் எழுப்புறாங்க. எழுப்ப அவங்க மனைவி தூங்கிட்டே தான் இருக்காங்க. சரி அவளா எந்திரிக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது மணி பார்த்தீங்கன்னா 8:30 8:45 ஆயிடுச்சு. அந்த நேரத்துக்கு தான் அவங்க மனைவி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச பிறகு அவங்க வந்து கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க இவ்வளோ நேரம் நான் தூங்கிட்டேன், என்னை எழுப்ப வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்ட பிறகு இவங்க எந்திரிச்சு அவங்களோட அன்றாட வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, சமையல் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் ஒரு தயக்கத்தோட தயங்கி குப்புசாமி போயிட்டு அவங்க மனைவி கிட்ட கேட்கிறாரு, நைட்டு ஏமா என்னை போட்டு நெருக்க ஆரம்பிச்ச, ஏன் என்னை கொல்றதுக்காக வந்த அப்படின்னு கேட்கறாங்க. என்னங்க சொல்றீங்க, நான் உங்களை கொல்ல வந்தனா, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க குப்புசாமி வந்துட்டு அதை மறுபடியும் மீண்டும் கேட்க வேண்டாம், சரி இவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை போல அப்படின்னு அதை அப்படியே விட்டுறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து அவருக்கு அந்த சுடுகாட்டுல எந்த ஒரு வேலையுமே இல்லைங்க, இவர் வீட்டுல தான் இருந்திருக்காரு. அன்னைக்கு மதியம் இன்னும் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அன்னைக்கு சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக அப்படியே மதியத்தில் சும்மா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு படுத்துட்டு இருக்காரு குப்புசாமி. அவங்க மனைவி வந்து வெளியே திண்ணையில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருந்தவங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல, திட்டுன்னு வீட்டுக்குள்ள ஓடி வந்து அப்படியே அந்த கதவை சாத்தி வச்சுட்டு இவங்க ஹஸ்பண்ட்கிட்ட வந்து உட்காந்துட்டாங்க. ஏமா எதுக்காக கதவை சாத்தின, யாராவது வராங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க அப்படின்னு அப்படியே தயக்கத்தோட அப்படியே தயங்கி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 2 நாளாவே யாரோ நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கு, ஒரு ஆள் வந்து நல்ல பயங்கரமான பாடியான ஸ்ட்ராங்கான ஒரு ஆள்
அடிக்கடி நம்ம வீட்டு பக்கம் வந்துட்டு போற மாதிரி இருக்கு. ஆனா அது ஒரு பேய் தாங்க, எனக்கு நல்லா தெரியும், அது வந்து ஆளு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா வளர்ற, பேயாவது பிசாசாவது அது இந்த டைமுக்கு பகல்ல வருது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க என் கண்ணுக்கு அந்த பேய் வந்து நல்லாவே தெரியுது, நம்ம வீட்டுக்குள்ள அப்படியே மெதுவா அந்த காம்பவுண்ட் தாண்டி வந்துச்சு, அதனாலதான் நான் கதவை வந்து லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா குப்புசாமி மெதுவா அந்த கதவு பக்கம் போறாரு. கதவை திறந்து பாக்குறாரு. அப்போ அந்த குப்புசாமிக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியல. ஆனா இவங்க மனைவி மட்டும் அப்படியே பயத்துல நடுங்கிட்டே இருக்காங்க. சரிம்மா நீ ரொம்பவே பயந்துருக்க, உனக்கு என்னமோ எங்கேயோ போய் பயந்துட்டு வந்துட்ட, அதனால நம்ம இன்னைக்கு கோவிலுக்கு போலாம், நானும் இன்னைக்கு லீவ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 6 மணி பக்கமா இவங்க கோவிலுக்கு போலான்னு கிளம்புற டைம்ல இவங்களுக்கு ஒரு அபசுகுணம் மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்குமே நல்லாவே இருந்த குப்புசாமி அவங்க மனைவி 2 பேரும் கோவிலுக்கு கிளம்பலான்னு அந்த கேட்டை விட்டு தாண்டுறாங்க. அப்படி தாண்டும் போது யதார்த்தமா தெரியாம ஒரு கல்லு இடிச்சு நல்லாவே அந்த பெருவரல்ல அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நம்ம கோவிலுக்குன்னு கிளம்புறோம், இவ்வளவு நேரம் வரைக்கும் நல்லா இருந்தோம், இப்ப ரத்த காயமே ஆயிடுச்சு அப்படின்னு இவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள பயம் இருந்தாலும், அதுக்கப்புறமா அந்த ரத்தத்தெல்லாம் கழுவிட்டு மறுபடியும் கட்டெல்லாம் போட்டுட்டு வீட்டுல இருந்து மறுபடியும் கோவிலுக்கு போலான்னு கிளம்புறாங்க. ஆனா குப்புசாமி, என்னால முடியலமா, கால் ரொம்ப வலிக்குது, ரத்தம் வேற அதிகமா வந்துட்டே இருக்கு, இன்னைக்கு வேண்டாம், நம்ம நாளைக்கு போலாம், நாளைக்கு எனக்கு லீவு தான், நாளைக்கு அப்படி ஏதாவது வேலை இருந்தா கூட பொத்தி வச்சுட்டு நம்ம கோவிலுக்கு போலான்னு சமாதானம் பண்ணி அன்னைக்கு வீட்லயே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நைட் ஒரு 8-9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க. டைம் பாத்தீங்கன்னா ஒரு 10-11 மணி தாங்க ஆயிருக்கும். அந்த நேரத்துல இவங்க வீட்டுல இன்னும் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே இவங்க மனைவி 9 மணி 9:30 தூங்கிட்டாங்க. 11 மணி 11:30 மணிக்கு பயங்கரமா ஓன்னு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படியே குத்துக்கால் வச்ச மாதிரி உட்காந்து தலை கீழே குனிஞ்சு போட்டுட்டு அப்படியே அழுதுட்டே இருக்காங்க. இவர் குப்புசாமி நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தவருக்கு இந்த அழுகு சத்தம் கேட்டதும் மெதுவா அப்படியே தூக்கத்துல இருந்து மீண்டு வர்றாரு. அப்படி வந்தவரு பக்கத்துல படுத்திருந்தா அவங்க மனைவியை கை வச்சு தொட்டு தொட்டு பாக்குறாரு. அங்க அவங்க மனைவி காணோம். அப்படியே இவருக்கு அப்பவே பயங்கரமா பயம் வந்துருச்சுங்க. எங்கடா இந்த நேரத்துக்கு போயிருப்போம், அழுக சத்தம் வேற கேக்குது அப்படின்னு மெதுவா எந்திரிச்சு அவங்க வீட்டு ஹாலோட லைட்டை போட்ட பிறகுதான் இவருக்கு இன்னும் ஒரு மிரட்டலான ஒரு நிகழ்வு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட மனைவி அந்த ஹால்ல உள்ள ஒரு மூலையில உட்காந்துட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே குத்த வச்சு உக்காந்தவங்க தலைமுடியெல்லாம் நல்லா பயங்கரமா விரிச்சு போட்டுட்டு அப்படியே அழுதுட்டே இருக்கிறாங்க, தலை கீழே குனிஞ்ச போடி. அதுக்கப்புறமா என்னடா இவ எதுக்குடா இந்நேரத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா அப்படின்னு அப்படியே பக்கத்துல போறதுக்கு பயமே இருந்தாலும் பக்கமா நெருங்கி போயிட்டு, என்னம்மா ஆச்சு, ஏமா அழுகுற, ஏமா அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் அப்படியே குப்புசாமிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அப்படியே அவங்க மனைவி ஒரு ஆணோட குரல்ல என்னை தனியா விடு அப்படின்னு அப்படியே அதட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகு அந்த குரலை கேட்டுட்டு குப்புசாமி அப்படியே நடுநடுங்கி போயிட்டாரு. மேலெல்லாம் அப்படியே சிலுத்து போயிடுச்சு. என்னடா நம்மளோட மனைவி ஒரு ஆணோட குரல்ல பேசுறாளே அப்படின்னும் போது அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு, இவங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா இவரு தனியா தானே இருக்காரு, அதனால இவங்களோட அப்பாவுக்கு வந்து எப்படியா தகவல் சொல்லி அவங்க அப்பாவை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே வீட்டு கதவை வெளியே நல்லா லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க அப்பா வீட்டு பக்கம் ஓடுறாரு குப்புசாமி. அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அப்பா 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 அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த வீட்டு கதவை தட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா, அவங்க அம்மா, தம்பி 3 பேருமே எந்திரிச்சு வந்து கதவை திறக்கிறாங்க. என்னப்பா இந்த நேரத்துக்கு வந்திருக்க, ஏதாவது பிரச்சனையா, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பா வீட்டு பக்கம் வாங்கப்பா, இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, என்னோட மனைவிக்கு என்னமோ ஆயிடுச்சு, வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போற வழியில சொல்றேன், நீங்க வாங்கன்னு அப்படியே கையோட அவங்க அப்பா அம்மாவை அப்படியே இழுத்துக்கிட்டே போறாரு அவங்களோட வீட்டுக்கு. ஒரு தெரு தள்ளி தான், அடுத்த தெருவுலதான் குப்புசாமியோட வீடு இருக்கு. அப்படியே வீட்டு பக்கம் வந்த பிறகுதான் நடந்த எல்லா விஷயத்தையுமே அப்படியே சொல்லிட்டே வர்றாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கும் புரிஞ்சிச்சுங்க, சரி இது தடவை இப்பதான் வேலைக்கு போயிருக்கான்றதுனால இந்த ஆன்மா ஏதோ சேட்டை பண்ணுது அப்படின்னு. அதுக்கப்புறம் போற வழியிலேயே இந்த குப்புசாமியோட தெருவுக்கு போற வழியில ஃபர்ஸ்ட் வீடு ஒரு பூசாரி வீடு இருக்கு. அவரை அந்த நேரத்துக்கு கதவை தட்டி கூட்டிக்கிட்டே போறாங்க அந்த குப்புசாமியோட வீட்டுக்கு. வீட்டுக்குள்ள போகும்போதே அவங்க மனைவி பயங்கரமா அப்படியே கத்திக்கிட்டே ஆவேசமா ஏதோ அவங்க பாட்டுக்கு உளர ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை திறக்கலான்னு திறக்கும் போது அப்படியே இவங்க மனைவி ஓட்டு வீட்டுக்குலாம் நடுவுல குச்சி மாதிரி ஒண்ணு இருக்கும், தாங்கி பிடிக்கிறதுக்காக விட்டோன்னு சொல்லுவாங்க, அது மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே தலையில தொங்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்ததும் இவங்க எல்லாருமே அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. என்னடா இவ இப்படி நடந்துக்கிறாளே அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த பூசாரியும் உள்ள வர்றாரு. பூசாரி கொண்டுட்டு வந்த அந்த திருநீரை கொஞ்சமா
தண்ணியில கலந்து அப்படியே தூக்கி மேல வீசுறாரு. அந்த திருநீர் பட்டதும் அவங்க மனைவி வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. கரெக்டா குப்புசாமியும் அவங்களோட தம்பி சேர்ந்து அவங்க மனைவியை வந்து பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா உட்கார வச்சு இவர் வந்து அந்த வேப்பிலையெல்லாம் உடைச்சி சின்ன சின்ன மாந்திரிக மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த வேப்பிலையில மந்திரம் போட்டுட்டு இருக்காரு. அப்போ குப்புசாமியோட மனைவி வந்து ரொம்பவே சாந்தமா தான் இருக்காங்க. அந்த ஆன்மா வந்து அந்த உடம்புல இறங்கவே இல்லை. அதுக்கப்புறமா இந்த பூசாரி என்ன பண்றாருன்னா திருநீரெல்லாம் வச்சு விட்டுட்டு இந்த பொண்ணு நாளைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க, அங்க வச்சு கொஞ்சம் மாந்திரிக பூஜை எல்லாம் செய்யலாம். செஞ்ச பிறகு அந்த ஆன்மா வந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா இந்த பொண்ணுக்கு வந்து மறுபடி அந்த ஆன்மா உடம்புல இறங்காதபடி பூஜை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி அப்படியே கிளம்பி போறாரு. அதுக்கப்புறமா குப்புசாமி அவங்க தம்பி அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அந்த குப்புசாமியோட வீட்லயே தான் இருக்காங்க. விடிய விடிய இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருமோ, மறுபடியும் ஏதாவது பண்ணிருமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா டைம் பாத்தீங்கன்னா 1 மணி 2 மணி ஆகுது. இந்த மனைவி இருக்காங்களே குப்புசாமியோட மனைவி, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அசம்பாவிதமுமே நடக்காம அவங்க சாந்தமா தூங்கிட்டு இருக்காங்க. சரி அவளே தூங்குறா அப்படின்னு மறுபடி இவங்க எல்லாருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கதவை நல்லா உள் தபால் போட்டுட்டு அதுக்கப்புறமா தூங்குறாங்க. அப்போ காலையில ஒரு 5 மணி 5:30 இருக்கும். அப்ப வந்து குப்புசாமியோட அம்மா வந்து யதார்த்தமா எந்திரிக்கிறாங்க. அப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது இவங்க அப்படியே மிரண்டு போயிட்டாங்கங்க. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது நல்லா நைட்டை லாக் பண்ணிட்டு படுத்த கதவு அப்படியே லேசா ஓப்பன்ல இருக்கு. சரி நம்மளோட வீட்டுல இருக்கவங்க யாராவது எந்திரிச்சு வெளியே போயிருப்பாங்க, ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க அப்படின்ட்டு அதை பெருசுபடுத்தாம அப்படியே இவங்க அந்த ஹாலோட லைட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது குப்புசாமியோட மனைவியை காணோம். அப்படியே இவங்களுக்கு பயம் நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா நம்ம அடுத்த நாள் காலையில கோவில் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு இருந்தோம், இவ எங்க போனா அப்படின்ட்டு மெதுவா அப்படியே யாருமே எழுப்பாம இவங்களும் வெளியே போயிட்டு பாக்குறாங்க. காம்பவுண்டுக்குள்ள பாத்ரூம்ல எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க, எங்கேயுமே காணோம். அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள ஓடி வந்து குப்புசாமியோட மனைவியை காணோம் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. எல்லாருமே அப்படியே பதறி போயிட்டாங்க. என்னடா நம்ம 3 மணி வரைக்கும் முடிச்சிட்டு இருந்தோம், அவ நல்லா தானே இருந்தா அப்படின்னு இவங்க அந்த தெருவுல எல்லாம் போய் தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே காணோம். அதுக்கப்புறமா பக்கத்து தெருவுல போய் தேடி பாக்குறாங்க, அங்கேயும் காணோம். சரி நம்ம எதுக்கும் அங்க போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடுகாட்டுல போய் பார்க்கும்போது அப்படியே நடு சுடுகாட்டுல அந்த எரிமேடைக்கு பக்கத்துல அப்படியே மயக்கம் போட்டு கீழே கிடக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க எல்லாம் ஓடி போய் அவங்க மனைவியை எழுப்பி பாக்குறாங்க. அப்படி அவங்க மனைவியை எழுப்பின பிறகு இவங்க எல்லாருக்குமே ஒரு பேரதிர்ச்சி. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க மனைவி வந்துட்டு எழுந்ததுமே ஃபர்ஸ்ட் இவங்களை என்ன கேக்குறாங்கன்னா, நான் எப்படி இங்க வந்தேன், எதுக்காக என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே, நான் எப்படி இங்க வந்தேன், நானா இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு, இவங்க மனைவி தானா வரல, அந்த ஆன்மா வந்து கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா, இவங்க நேரா அவங்களோட வீட்டுக்கு போகலங்க. இந்த பூசாரி வந்தார் இல்லையா, அந்த கோவிலுக்கு தான் போறாங்க. காளியம்மன் கோவிலோட பூசாரி. அந்த கோவிலுக்கு போன பிறகு இப்படிதான் சாமி நைட்டு நீங்க வந்துட்டு போன பிறகு இது மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. குப்புசாமியோட மனைவியை உட்கார வச்சு சில மாந்திரிக பூஜைகள்லாம் செய்யறாங்க. அப்படி செஞ்ச பிறகு அப்படியே அந்த குப்புசாமியோட மனைவியோட உடம்புல அந்த ஆன்மா இறங்கிட்டு ஆங்காரமா ஆடிட்டே இருந்திருக்கு. அப்படியே ஆணோட குரல்ல ஓன்னு கதறி கதறி அழுதுருக்கு. அதுக்கப்புறமா அந்த பூசாரி அது யாரு என்ன அப்படின்றதெல்லாம் அப்படியே கேட்டிருக்காரு. கேட்டதுமே அந்த ஆன்மா வந்து என்ன சொல்லுதுன்னா, குப்புசாமி முன்னாடி நாள் ஒரு சடலத்தை எரிச்சாரு இல்லையா, ஃபர்ஸ்ட் நாள் அந்த சடலத்தோட பேரை சொல்லி அந்த ஆளோட பேரை சொல்லி நான் தான் வந்திருக்கேன், நான் வந்து சுடுகாட்டுல இல்லை, நான் அந்த பாடம் மாத்திட்டு தான் இருந்தேன், அப்போ கரெக்டா யாராவது வருவாங்களா, வந்தா அவங்கள நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் அங்கேயே தான் இருந்தேன். அப்போ வந்து எல்லாருமே நேரமாவே போயிட்டாங்க, ஆனா இவன் ஒருத்தன் மட்டும்தான் தனியாவே இருந்தான், அதுவும் பயத்தோட ஒரு பதட்டத்தோடயே இருந்தான். அதனாலதான் சரி நமக்கான ஆளு இவன் தான் அப்படின்னு பின்தொடர்ந்து போய் ஆக்கிரமிக்கலான்னு பார்க்கும்போது இவனை என்னால பிடிக்க முடியல, ஆனா இவங்க மனைவி வந்து பிடிச்சிட்டேன் அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கு. சொன்ன பிறகு நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சில மாந்திரிக பூஜைகள்லாம் செஞ்சுட்டு அவங்க குப்புசாமியோட மனைவி உடம்புல இருந்து இந்த ஆன்மாவை வந்து விலக்கி விட்டுருக்காரு. விளக்குன பிறகு அவங்க மனைவி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுந்து உட்கார வச்சுட்டு அங்க தாயத்தெல்லாம் கட்டி விட்டுட்டு மனைவி வந்து நார்மல் நிலைமைக்கு ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேம்குமார். நமக்கு இந்த சம்பவத்தை சொல்லி அனுப்பினவரும் பிரேம்குமார். ஆமாங்க, அந்த குப்புசாமி அப்படின்றவங்களோட மகன் தான் இந்த விஷயத்த நமக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இப்பவுமே அந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா எந்த ஒரு பயமும் பதட்டமும் இல்லாம செஞ்சுட்டு இருக்கிறதா இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிருக்காங்க பிரேம்குமார் அப்படின்றவங்க.
இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்ச பிரேம்குமாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு நாமளும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலயோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வாழ்க்கையில யாருக்காவது ஒரு திகிலான சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜாவோ அனுப்பி வைக்கலாம். கண்டிப்பா அது த்ரில்லிங்கான ஹாரரான சம்பவமா இருக்கும் அப்படின்னா நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு திகிலான ஒரு ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான். டாடா பாய்.